வணக்கம். ஆ மீண்டும் உங்களை M&M நண்பர்களோட நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம கூட திரு விக்னேஷ் மற்றும் திரு ஜெயந்நாதன் இணைஞ்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் நம்ம விக்னேஷ் ஒரு பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட். இப்ப இந்தியா இன்ஸ்டிடியூட் கிங்ஸ் காலேஜ் லண்டன்ல தன்னோட முனைவர் பட்டத்தை நோக்கி பணி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஜெயன் ஒரு ரைட்டர் அண்ட் ரிசர்ச்சர் பேஸ்ட் இன் சென்னை. நம்ம இந்த 2 பேர்கள் கூட இணைஞ்சு ஒரு 6 பகுதி நிகழ்ச்சி ஒண்ணு பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அதுல 3 பகுதிகள் முடிவடைஞ்சிருக்கு. சுருக்கமா முதல் பகுதியில ஹிஸ்டரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதியோட வரலாறு ஃப்ரம் ப்ரீ ஹிஸ்டரி டு 1950 வரைக்கும் பார்த்தோம். 3வது பகுதியில 1950 டு 1991 பார்த்தோம். 1950 என்ன ஸ்பெஷல், இந்தியா அப்படிங்கிற ரிப்பப்ளிக் உருவாச்சு. 1991 என்ன ஸ்பெஷல், இந்தியாவோட எக்கானமி லிபரலைஸ் ஆச்சு. ஸோ இந்தியா ஓப்பன்ட் அப் வேர்ல்ட் இன் மெனி டிஃப்ரெண்ட் வேஸ். 2வது பகுதியில சமூக நீதி இன் கான்டெம்பரரி தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த பேக் அண்ட் ஃபோர்த் இன் டைம் we are going. So இன்னைக்கு we'll come back to current or like sort of a generic non-historical topic, let's say, to put it in one way. இன்னைக்கு வந்து சமூக நீதி இன் பாப்புலர் இமேஜினேஷன், அதாவது பொது தமிழ்ல ஒரு ரொம்ப மோசமான டிரான்ஸ்லேஷன் அது பொது புத்தி அப்படிம்பாங்க. அது கேட்கும் போதே கொஞ்சம் ஒரு மாதிரி விரசமா இருக்கு என் காதுகளுக்கு. பப்ளிக் இமேஜினேஷன் தெரியல, மேபி there's a better way to translate it, but public imagination நம்ம இன்னைக்கு எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, look at it through the lens of cultural markers அப்படிம்பாங்க. எழுத்து, லிட்ரேச்சர், நாடகங்கள், சினிமா, பாட்டுகள், இந்த மாதிரி the outputs that belong to the cultural milieu. ஸோ அதுல வந்து சமூக நீதியோட பார்வை, சமூக நீதியை அந்த உருவாக்குனவங்க பார்த்த விதம் எப்படி இருந்தது, எப்படி இருக்கு, அது எப்படி முன்னோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். வாருங்கள், வரவேற்போம் திரு விக்னேஷ், திரு ஜெயன். ஜெயன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் எபிசோட் நம்ம கூட வந்தாரு, செகண்ட் அண்ட் தேர்ட்ல வரல. அதனால திரு ஜெயன் அவர்கள் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். ஜெயன், லேட்டஸ்டா நீங்க என்ன படம் பாத்தீங்க? latest it's been quite some time actually. Okay, great. Name me any movie that you saw in most recently. Tamil padam latest to be frank, அசுரன் ரொம்ப லேட்டஸ்டா பார்த்தேன். அசுரன் மாதிரி. நான் எதுக்காக கேக்குறேன் அப்படின்னா, ஒரு வகையில நம்ம பாக்குறோம்னா தமிழ் படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அந்த சமூக நீதிங்கிற விஷயத்தை தொடாம ஒரு படம் பண்றது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கறது ஆராயலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் அசுரன் சொன்னீங்க. அசுரன் is a very very interesting and important movie. In fact, now I remember the last movie I saw was Draupadi. ஓகே, ப்ளீஸ் திரௌபதி பத்தி சொல்லுங்க திரு ஜெயன். அதோட உங்களோட பார்வையும் கூட. No, it's a very interesting exercise. இங்க வேலச்சேரியில it was a multiplex, like a multiplexல வந்து we had a packed house running for Draupadi in Chennai. I mean, of course, viewers எல்லாருக்குமே வந்து I'm sure திரௌபதியோட entire கதை, அந்த கதை களம், அந்த கதையோட அரசியல், டைரக்டரோட அரசியல் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் நான். அதை பத்தி கொஞ்சம் சுருக்கமா சொல்ல முடியுமா திரு ஜெயன், தெரியாதவங்களோட நன்மைக்காக? அஃப்கோர்ஸ் இது வந்து எதை சுத்தி நடக்குதுன்னா, பொதுவா தமிழ்நாட்டு அரசியல் பார்க்கும்போது, தமிழ்நாட்டு அரசியல்னு இல்லை, லைக் இப்ப இருக்கிற கால சூழல்ல வந்து ஒரு வார்த்தை சுத்திக்கிட்டே இருக்கு, நாடக காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம். எப்படி வந்து லைக் ஹவு a section of people like அவங்க வந்து ஒரு சில பெண்களை வந்து ஏமாத்தி திருமணம் செஞ்சு அவங்களோட லைக் they go after their properties, இல்லாட்டி வந்து அவங்களுக்கு அந்த சமூகத்துல இருக்கிற அந்த மரியாதையை வந்து தட்டி பறிக்கிறது. லவ் ஜிஹாதோட தமிழ்நாடு ஈக்குவலன்ட். எஸ், லவ் ஜிஹாதோட ரொம்ப தமிழ் வெர்ஷன் அப்படிதான் சொல்லணும். So இந்த மாதிரியான கதைக்களம் தான் அது. அந்த கதையை எடுத்தவருமே வந்து he was quite vocal about his politics. And he felt அவர் எடுத்திருக்கிற கதை வந்து அதற்கு நியாயங்கள் இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு. He is unapologetic about what he says and what he has taken. And அந்த படத்துலயுமே வந்து
சிறுபான்மையினர் வந்து எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்காங்க, யூனோ லைக் பட்டியல் சாதியில இருக்கிற ஜாதிகள் வந்து எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்காங்க, எல்லாமே இட்ஸ் குவைட் ப்ராப்ளமேட்டிக். சோ எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்காங்க திருச்சி? எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்காங்க, அஃப்கோர்ஸ் ஐ வுட் சே லைக் யூனோ அந்த ஒரு யூனோ தே பிளே வித் கேரிகேச்சர்ஸ். யூனோ இப்ப சில படங்கள் இருக்கும் ஆங்கில படத்திலேயே வந்து அந்த படத்துல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருமே வந்து இட் இஸ் கேரிகேச்சர் ஆஃப் அ சர்டன் யூனோ ரேஸ் ஆர் அ சர்டன் காஸ்ட். ஸோ அதே வகையில தான் வந்து இந்த படத்துலயுமே ஒரு சிறுபான்மையினர் வந்து ரொம்பவே யூனோ ரொம்ப ஒரு பிராக்மேட்டிக்னு சொல்ல முடியாது. ஹிஸ் பீங் அ வெரி சினிக்கல் அபவுட் சர்வைவல். யூனோ இஸ் வெரி சினிக்கல், ஹிஸ் வெரி சினிக்கல் அபவுட் இஸ் ஓன் சர்வைவல். ஒரு 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 பட்டியல் சாதியில இருக்கிறவர் வந்து he feels his only work, you know, is to love upper caste girl, right? And அந்த அந்த ஒரு 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 பெருமையான சாதியில இருந்து வரவர் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறவர் வந்து he feels that he has the burden on his shoulder of the, you know, 2000-year-old history வந்து அவர் சோல்ல சுமந்துட்டு இருக்காரு. And you know, it is his only job is to, you know, safeguard the valor and the honor of the caste, which incidentally is in the lady, is in the women of his own family. So இதுதான் வந்து ப்ராப்பரான கதை இந்த அந்த கதையை பொறுத்த வரைக்கும். அண்ட் யூனோ அந்த 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 கதையை எடுத்த டிரெக்டருமே வந்து he was very clear about his politics, you know, what he wanted to say, quite unapologetic. நீங்க வந்து நீங்க பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் மெஷர்ஸ் நம்ம கையில வச்சிருக்கோம் இல்லையா, இந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்க்கான ஸ்கேல் வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஸ்கேலை வச்சு அளந்துட்டு இருந்தோம்னா it is, you know, it is way off any political correctness scale that we have in hand, right? We'll come to this point, in the political correctness point. I want to go to Vignesh. Vignesh, திரு ஜெயன் சொன்ன திரௌபதி படத்துல if you look at it, and the group identity and group ஓட ஸ்பெஷாலிட்டி வந்து உயர்த்தி பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் சோஷியல் ஜஸ்டிஸ் மூவ்மெண்டால எப்படி எதிர்க்கப்பட்டிருக்கு இத்தனை நாள் வரைக்கும், in historically speaking, and how can movies like Draupadi be seen as a reaction to that? இப்போ இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட்ஸ் இந்தியால வந்துட்டு பிகாஸ் டிஸ்கிரிமினேஷனோட டேர்ம்ஸ் தான் சோஷியல் ஜஸ்டிஸோட டேர்ம்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ டிஸ்கிரிமினேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் காஸ்ட், தென் சோஷியல் ஜஸ்டிஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் காஸ்ட் அப்படிங்கிறது தான் இது வரைக்கும். ஆர் இஃப் இட்ஸ் ரேஸ் இட்ஸ் ரேஸ். ஸோ அதுல வந்துட்டு இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த படத்துல there is always two ways caste பொறுத்தளவுல. Either you are going towards socio-economic empowerment of your caste group, or are you going towards the route of pride? So ரெண்டு விதமான காஸ்ட் அசோசியேஷன் எப்பவுமே ஏங்கிட்டே இருக்கு. வெரி குட். இது ரெண்டும் இன்டரப்ட் பண்றவங்கள ஏன்னா ரெண்டு முக்கியமான புள்ளிகள் வருது, அதை வாண்ட் டு ஷேர் வித் யூ. இந்த பிரைட் வர்சஸ் ப்ரோக்ரஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கேல் பத்தி நம்ம பேசியிருக்கோம் இன் ஒன் ஆஃப் அவர் ப்ரீவியஸ் எபிசோட்ஸ். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மார்க்கர், இன்ஃபேக்ட் வெரி இம்பார்ட்டன்ட் மாடல் தட் யூ டாக்கிங் அபவுட். ஜெயன் முன்னாடி ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணாரு, இதுல டிஸ்கிரிமினேஷன் நீங்க சொல்றது, என்னோட கேள்வி என்னன்னா, டிஸ்கிரிமினேஷன் நீங்க சொல்றது பாப்புலர் இமேஜினேஷன்லயும் பாப்புலர் மீடியாலயும் சரி, how much the discrimination has also been caricatured in the past? தமிழ் மூவிஸை பொறுத்தளவுல திருப்பி இதேதான். ஐ மீன் எல்லா தளங்கள்லையுமே நம்ம ஊர்ல இன்ஃபேக்ட் இஃப் ஐ வர் டு கோட் டைரக்டர் வெற்றிமாறன் ரீசெண்டா அந்த ஃபிலிம் கம்பேனியன்ல வந்து ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, நம்ம ஊர்ல தனி ஆடியன்ஸ்ங்கிறதே கிடையாது, ஒரு ஆர்ட் ஹவுஸ் ஆடியன்ஸ்ங்கிறதே கிடையாது. Because of our own socio-political movement and then the means that they have taken, movies is one of the biggest means, movies, stage dramas, etc. அப்படிங்கிறப்ப நம்ம ஊர்ல வந்து ஒரு தனி ஆடியன்ஸே கிடையாது, ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆடியன்ஸே கிடையாது. எல்லாமே மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ், எல்லாருக்குமே வந்து பாலிடிக்ஸ் புரியும். ஸோ தேர்ஃபோர் நீங்க ஒரு கபாலி ரிலீஸ் பண்ற அதே தியேட்டர்ல தான் நீங்க ஒரு பைரவ மாதிரி ஒரு படத்தையும் ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அது சாரி ஸோ அப்படிங்கிறப்ப வந்துட்டு இது காஸ்ட் அசோசியேஷன்ல எப்படி பிரைட் வர்சஸ் ப்ராக்ரஸ் இருக்கோ, மூவிஸ்லயும் அதே தான் இருக்கு. சில மூவிஸ் எல்லாமே வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரைடு பேசுற அது அந்த ஒரு குரூப் ஒன்று இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு சில மூவிஸ் வந்து இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் திரௌபதியே வச்சுக்கோமே, ஒரு வட்டாரத்துல இருந்து வருது, இட்ஸ் கமிங் ஃப்ரம் பெல்ட். திஸ் இஸ் இன் 2019-20. 2005ல இதே ஏரியால இருந்து 2005-6ல there is a movie called இலக்கணம்.
ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற அதே குரூப்ஸ், நம்ம அக்யூஸ் பண்ற அதே குரூப்ஸ் have come up with a movie called Ilakkanam, which completely spoke about equality, which spoke against superstition, which spoke for rational thought. அண்ட் தென் ஜோசியத்துக்கு எதிராக அது பாருன்னா ஒரு சோஷியோ எக்கனாமிக் எம்பவர்மெண்ட், விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு தோதாக இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சில வில்லனிக் கேரக்டர்ஸ் வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு பயங்கர ப்ரோக்ரெசிவா பேசின ஒரு செக்ஷன் வந்து. ஸோ இட்ஸ் எசென்ஷியலி திஸ் கான்ஃபிளிக்ட் தான் நினைக்கிறேன். What changed? I mean, that's the biggest question that we're trying to deal with. And in my opinion, I think India wide-ஆவே என்ன நடக்குது அப்படின்னா, there has been uneven growth ன்னு நினைக்கிறேன். That's the only understanding with respect to a bunch of castes that were there before to now. So on the land owning caste வந்துட்டு they have lost out அப்படிங்கிறது தான் வந்துட்டு research from North India tells us. I mean, be it Jats, Marathas, Patels, etc. இதை பத்தி வந்து என்னோட சூப்பர்வைசர் கிறிஸ்டாப் ஜாஃபர்லோவும் அப்புறம் ஒரு ஸ்காலர் கலையரசன் சொல்லிட்டு தேவ் ரிட்டன் a bunch of articles in the Indian Express. ஸோ அந்த 4 கம்யூனிட்டிஸ் பத்தி. ஸோ அதே தான் நம்ம ஊர்ல நடக்குதுன்னு நினைக்கிறேன். The land agriculture is become an unviable or relatively less profitable business. ஸோ அந்த லேண்டை நம்பி இருக்கிற கம்யூனிட்டிஸோட ஆங்ஸைட்டி vis-a-vis நான் ஃபார்ம் செக்டர்ல இருக்கிற கம்யூனிட்டிஸ் அவங்க எப்படி புஷ் பண்றாங்கிறது தான். ஸோ ஒரு சோஷியோ எக்கனாமிக் தளங்கள்ல வந்துட்டு நீங்க வீழ்ச்சி அடையும் பொழுது you are taking, instead of sort of diversifying or bettering yourself, நீங்க வந்து அந்த there is always an enticing group, like இந்த காஸ்ட் இந்த பக்கம் ஒரு காஸ்ட் அசோசியேஷன் இந்த மாதிரி கொடி பிடிச்சிட்டு இருக்கிற கூட்டம், அந்த பக்கம் அந்த ஷிஃப்ட் தான் வந்துட்டு இட்ஸ் ஆக்சுவலி த டிஃபீட் ஆஃப் தீஸ் கைஸ், or let's say temporary defeat that these guys have suffered versus temporary success that the other side has achieved in terms of pulling these guys away. So அது வந்து அவங்களோட sanity கூட அது யூஸ்ஃபுல்லா இருக்கு இன்னைக்குன்னு நினைக்கிறேன். But it's a big problem. I mean, you can't let such vocabularies thrive. But அவங்களோட sanity இன்னைக்கு அதுதான் ஹோல்ட் பண்ணாங்க, அந்த ப்ரைட் தான் ஹோல்ட் பண்ணுது, because they are losing out big time economically speaking. ஜெயன், அந்த கருத்தோட நீங்க கன்கர் பண்றீங்களா? நீங்க ஒத்துக்கிறீங்களா அவர் சொல்றது? Yes. Yeah. In a way, I would say in the story when it starts from the end, in the end of 80s itself, this entire story of landed castes, losing out or feeling the pressure adukilingla, they feel a certain pressure ஏனா அவங்க டிபெண்ட் பண்ணிருக்கிற செக்டர் வந்து it is no more producing a surplus that used to produce. இதுல ரெண்டு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஒரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஊர்ல இருக்கிற செட்டப்ல அக்ரிகல்ச்சர் இஸ் அன்வயபிள், ரைட்? ஏன்னா இங்க வந்து ஏன் அக்ரிகல்ச்சர் வயபிளா இருந்துச்சுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. 50 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல 60 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் வயபிளா இருந்துச்சுன்னா, ஒன் திங் இஸ் அபவுட் த லேபர் வந்து கிட்டத்தட்ட they were able to get the labor at dead low cost. ஏன்னா they were forcing people into doing a labor for them, right? கிட்டத்தட்ட அவங்கள்ட்ட வேலை பார்த்த அவங்கள்ட்ட வந்து farm labor வேலை பார்த்தவங்கள்ட்ட they were able to extract so much work without any regards for their well-being or human rights or whatsoever. One. ரெண்டாவது வந்து என்னன்னா, the way the agriculture sector itself has, after liberalization, the way the agriculture sector has sort of developed, அவங்களே வந்து they are facing a huge problem with respect to அவங்க போட்ட முதலுக்கு the kind of returns they are getting, right? It's a decreasing return, and they are also facing a labor who are more vocal now. அந்த ரெண்டு காரணம். Yes, we'll talk about one point you mentioned. நீங்க 50 வருஷம் முன்னாடி இருந்த labor almost free labor, like maybe not completely free labor, ஆனா அது கூட ஒரு social system இருந்தது that the land takes care of everything, and there has been some bad apples as well. Ipa, how did that time, say 50 years 60 years back, how did it reflect in the popular media la? அந்த காலத்துல 60ஸ்ல பார்த்தோம், 50ஸ்ல பார்த்தோம்னா நாடகங்கள் தான் ஒரு மெயினான டூலா இருந்தது. ஸோ நாடகங்கள் எப்படி உபயோகப்படுத்தப்பட்டது, எழுத்து லிட்ரேச்சர் எப்படி உபயோகிக்கப்பட்டது, யார் அதுல மெயின் டிரைவர்ஸா இருந்தாங்க? So I would take this, like literature எடுத்துக்கலாமே. கிட்டத்தட்ட நீங்க ஒரு 1930கள் எடுத்துக்கோங்க. 1930கள்ல நீங்க ரெண்டு வகையான பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க. You take a paper that comes from like இந்த சைட்ல இருந்து from விடுதலை மாதிரியான இதழ்கள், இல்லாட்டி வந்து அயோத்திதாசரோட ஒரு பைசா தமிழன் மாதிரியான இதழ்கள். அந்த இதழ்களை எடுத்துட்டு அந்த இதழ்களோட லாங்குவேஜ் நீங்க படிச்சு பாருங்க. What they talk about, the language that they use
அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் that they have and also the words that they use, right? அதை வச்சுக்கோங்க. இன்னொரு சைட்ல வந்து you have magazines like ஆனந்த விகடன், right? or ஸ்வதேசி மித்ரன், right? ஸோ இந்த சைட்ல அவங்க என்ன பேசுறாங்க, அதுல பேசப்படுற மொழி, அதுல பேசப்படுற கதை, அதோட உள்ளடக்கம், இந்த கான்டென்ட், ரைட்? நீங்க அதையும் பாத்தீங்கன்னா there is a very stark, they are divided on the lines of ideology as well as class, right? இப்ப இன்ஃபேக்ட் இப்ப ஆனந்த விகடன்ல வர விளம்பரங்கள் வச்சே வந்து நிறைய பேர் சில கட்டுரைகள்லாம் எழுதிருக்காங்க. என்ன மாதிரியான விளம்பரங்கள் வந்துச்சு? it's about ஒரு upwardly mobile middle class ஓட கன்சம்ஷன். அந்த காலகட்டத்துல வெளியான படங்கள், இல்லாட்டி வந்து சில நாடகங்கள் பத்தின விஷயங்கள், இல்லாட்டி வந்து ஒரு புதினங்கள், like people who have, கொஞ்சம் டைம், ஒரு மிடில் கிளாஸ் வந்து ஒரு upwardly mobile middle class, they have some leisure time. அந்த லீஷர் டைமை வந்து செலவிடுறதுக்கு தான் வந்து like they read புதினங்கள், பொன்னியின் செல்வன் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதோட it is an outcome of a leisure time, right? A section of people, they had leisure time. அதுக்கப்புறமா அது மாற ஆரம்பிக்குது. அஃப்கோர்ஸ் இப்ப பொன்னியின் செல்வன் படிச்சாலே it doesn't mean leisure, உங்களுக்கு லீஷர் டைம் இருக்குன்னு அவசியம் கிடையாது. Yes. Let me interrupt that. So நீங்க சொல்றது, it's a very clear point that you're making. Those two differences, the Ananda Vigadan, world of Ananda Vigadan versus world of Vidudalai, நீங்க சொல்றது, for example, that has changed a lot இல்லையா இந்த contemporary. But அதுக்கு வரதுக்கு முன்னாடி I just want to go quickly to Vignesh. அந்த கான்டெம்பரரி டைம்லயே, அதாவது வில் ஸ்டே அட் 1930s, லெட்ஸ் சே, நீங்க சொல்ற மாதிரி the communities that have lost out today, let us say, because of liberalization, because of the loss of cheap labor, let us say, had there been another community at that time which had lost out by perhaps the cornering of all the jobs by Brahmins, in the 19 that reflect at that time in popular media, and how is that different now? In fact, அந்த டைம்ல வந்துட்டு it was just relatively fair and simpleங்கிற மாதிரி தான் the literature, the academic literature suggests. For instance, Eugene Irshik அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு நான் பிராமன் மூவ்மெண்ட் பத்தி ஒரு புக் போடுறாரு. So his Cambridge School historian. So அவர் கிளீனா என்ன சொல்றாரு அப்படின்னா, he clearly shows the upper castes, the Brahmin upper castes on one side, and then the non-Brahmin upwardly mobile castes on the other, wherein one community has almost everything, Tahsildar posts, etc., and on the other side. So therefore, it is essentially, நம்மளோட சிஸ்டத்தை வந்து ஒரு graded inequality நம்ம பார்த்தோம் அப்படின்னா, it's just been moving down. Power has been percolating down one step after another. So the first step of percolation started was an outcome because of the conflict between 1890s and 1920s. So 1920 and 1937 வரைக்கும் it was the first an act of percolation. About 1930s, late 1930s, then there's a second round of percolation. அதுக்கப்புறம் சட்டநாதன் கமிஷன், there's a third act of the third round of percolation. அப்புறம் அம்பா சங்கர், there's another act of percolation. அதுக்கப்புறம் 90s, there's another act of percolation. There is another iteration of percolation. So in the democratization stages தான் வந்துட்டு it's actually bringing access. Be it, when I say power, I mean recognition, redistribution, and representation, which means recognition of grievances, redistribution of resources, and representation and power. இது மூணுமே வந்துட்டு இத்தனை iterations வந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப how did it actually reflect in popular media, Vignesh? Point number one. And point number two, there is a worldwide movement right now, let us say, of political correctness or against political correctness, as Jayan just mentioned a while back. நீங்க சொல்றது நான் தெளிவா என் கண்ணுக்கு என்ன புலப்படுதுன்னு சொல்றேன். அட்லீஸ்ட் சொல்ல ட்ரை பண்றேன் நான். நம்ம 1910s 1930sல there was a space for multiple narratives to exist simultaneously and exist in conflict. So இந்த conflict வந்து inevitably changes create பண்ணுது into 1900s in the middle and then later. இப்ப are we at a space in the world where these conflicting narratives are not allowed to exist? It is become a narrativized world where anybody says something about, I don't know, caste pride. This always becomes a matter of judgment quickly. Yeah, there are two things. ஒன்னு வந்து இப்போ இதுல தான் அது ரெண்டு மேட்டர் இருக்கு. அகாடமிக்லாவே பார்த்தோம்னா deliberative democracy ஒன்று இருக்கு, அப்புறம் agonistic democracy ஒன்று இருக்கு. deliberative democracy it's marked by consensus. So at the end of it, அந்த consensus அதை வந்து எக்ஸ்ட்ரீமா புஷ் பண்ணா. There is also a moderate version of deliberative. So ரெண்டு எக்ஸ்ட்ரீமா நம்ம பார்த்தோம்னா
deliberative democracy you start pushing for consensus, so basically people come to a table and discuss. இப்ப நீங்க சொன்ன conflicts but then they coexist அப்படிங்கிறது agonistic democracy. பட் இப்ப என்ன பிரச்சனைனா deliberative democracyல கூட இல்லாம நம்ம we are moving to a very interesting parochial version of majoritarianism, வேர் ஒரு 100 ஓட்ல வந்து ஈவன் இஃப் யூ ஹேவ் இன்னைக்கு இருக்கிற எலக்ட்ரல் கால்குலஸ்ல ஒரு 35 ஓட் நீங்க வாங்கிட்டீங்கனாலே நீங்க சொல்றதுதான் அப்படிங்கிற அந்த ஒரு புஷ் வந்துட்டு it talks about the incompetence vis-a-vis imagination, political imagination of a lot of people. Sorry to interrupt. I want to keep it less academic and more popular media, if you don't mind. அப்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அந்த டைம்ல you could make a movie about anything that is troubling you and get away with it. Today, and then also have a discussion about it. Today, the problem is there are a few checkboxes. In the recent past, there have been a whole bunch of checkboxes that needed to be ticked off. So, and the checkboxes tick பண்றவங்க வந்துட்டு tick பண்ணக்கூடியவங்க வந்துட்டு they could tick and they could still make movies. You still had a lot of movies made by prolific directors in the 70s, 80s, and 90s, and still sort of keep that discourse alive. Conflicts பேசினாங்க, but they could keep the discourse alive. ஆனா இன்னைக்கு வந்து they are not able to sort of இன்னைக்கு வர அந்த நியூ crop of people, they just don't have that imagination. அதனால வந்துட்டு அவங்க calling a spadeங்கிற பேர்ல they are actually speaking at times very virulent content. ஒரு மாதிரி பயங்கர virulent-ஆ போயிடுறாங்க. Sure. Of course, there are some interesting case studies. Now, I want to again come into the realm of popular imagination. We'll need to talk about Perumal Murugan and Madhur Bhagan. It's a very interesting case study, if not very popular. But adu varthukku munadi 70s பத்தி நீங்க பேசுனீங்க. Jay, I wanted to quickly talk about perhaps two big directors of that era, right? 70s, 80s, and so on. Bharati Raja and Balachandar. One made very outwardly ideological movies. One stuck, probably tried to stay on the line which is apolitical. Let us say Balachandar did not overtly make political movies, but they were talking about two concerns that existed within the society, didn't they? I would say Balachandaroட மூவிஸ் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் தான் ரொம்ப வெளியில வருது, which is the middle class aspirations. The aspirations of the middle class and also அதுல இருக்கிற பிரச்சனைகள். He problematized the problems around upwardly mobile middle class, right? ஏன்னா பாலச்சந்திரோட மூவிஸ் எல்லாமே transition. It is a transition between a very rooted feudal setup and we have a relatively liberal sort of city life. And எப்பயுமே பாலச்சந்திரோட மூவிஸ் எல்லாத்துலயுமே நிறைய கேரக்டர்ஸ் வந்து they are always in the middle of these two poles, right? And அவங்களுக்குள்ள அந்த ஊசலாட்டம் தான் வந்து பாலச்சந்திரோட படங்கள்ல வெளிப்படுது. அண்ட் ஆல்சோ பாலச்சந்திரோட அந்த ஃப்ரேம் ஒர்க் கிராமரே வந்து it was more of a drama which is படம் பிடிக்கப்பட்ட நாடகம், ரைட்? அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் எடுத்துட்டோம்னா வசனங்கள் வந்து ரொம்பவே கூர்மையான வசனங்கள். பாலச்சந்தர் இஸ் known for his very sharp dialogues, right? அண்ட் அந்த ஊசலாட்டத்தை வந்து அவரால் அதை ரொம்ப வெளிப்படையா அதுல சொல்ல முடிஞ்சது. ஆனா when you compare Balachandra and Bharati Raja was more of a visual director. In fact, இங்க வந்து ஒரு நாடகம், ஒரு நாடகம் இருக்கு, அப்புறம் படம் இருக்கு. So பாலச்சந்தர் வந்து he is more like a நாடகம் வந்து sort of like படம் பிடிக்கப்பட்ட நாடகங்கள், பெரும்பாலான படங்கள், எல்லா படங்களும் கிடையாது. Bharati Raja was someone like who was ventured into the realm which was not explored before. அது வந்து the countryside of Tamil, the rooted Tamilness. ஏன்னா நீங்க 1960களில் கிராமப்புறங்கள் எடுக்கப்பட்ட படங்கள் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட it is more like எய்தர் அந்த கேரக்டருக்கு வந்து காஸ்டே இருக்காது, ஒரு காஸ்ட் இல்லாட்டி வந்து எந்த ஐடென்டிட்டி மார்க்கர்ஸும் இருக்காது. ப்ராபப்ளி லைக் என்ன ஐயரே, என்ன பிள்ளைமாரே, இல்லாட்டி என்ன முதலியாரேங்கிற மாதிரி சம் ஃபியூடல் ஒரு ஃபிகர் ஹெட்ஸ் இருப்பாங்க. மற்றபடி the hero won't have any caste identity or any identity whatsoever. ஆனா பாரதி ராஜாவோட படங்களை நீங்க பார்க்க ஆரம்பிச்சா கொஞ்சம் கொஞ்சமா வந்து he is bringing out the real Tamilness of the countryside. சோ அங்கதான் வந்து நீங்க அதனாலதான் அந்த படங்கள் வந்து அவரு என்ன மாதிரி பாலிடிக்ஸ் ட்ரை பண்றாருன்னா வேதம் புதிது மாதிரியான படங்கள், கொடி பறக்குது மாதிரியான படங்கள். இன்ஃபேக்ட் இல்லாட்டி வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பின்னாடி அடுத்து போவோமே 1990களில் வந்து கருத்தம்மா மாதிரியான படங்கள். சோ அந்த படங்கள் எல்லாமே வந்து இஸ் a capture, என்ன சொல்றது, அந்த ரியாலிட்டியை வந்து கேப்சர் பண்றாரு. அந்த கேப்சர் பண்ணும்போதே
என்ன சொல்றது, எப்படின்னா அரசியலுங்கிறது பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கு. ஆனா அது வந்து துருத்திக்கிட்டு தெரியாம அது வந்து ஒரு ஒரு ஈவெண்டா வந்து இன்ஃபேக்ட் ஐ வுட் சே என்னுயிர் தோழனோ என்னுயிர் நண்பன் நினைக்கிறேன். இட் இஸ் அபவுட் பார்ட்டி ஒர்க்கர். அவர் கட்சிக்காகவே உழைச்சு செத்து போயிடுவார் கடைசியில. இன்ஃபேக்ட் அந்த மாதிரியான ஒரு அரசியல் படம் வந்து நீங்க பாரதி ராஜா ஏ பொலிட்டிக்கல்ங்கிறது ஐ வுடன்ட் டேக் தட் ஆக்சுவலி. பாலச்சந்தர் I said apolitical. Yes. Okay. இன்ஃபேக்ட் பாரதி ராஜா வந்து the way he captured the Tamilness வந்து I feel that's where the difference is. Sure. In fact, yes. To take Jayan's point, and Vignesh, please do give me a reaction to this. If I were to put Balachandar and Bharati Raja in your framework, will it be fair to say Balachandar was the progress and Bharati Raja was the pride? No, in fact, Bharati Raja was in fact, they were both progress, but then it was about from where they were hitting the pride. Both of them were anti-pride in a way. But அவங்க அந்த pride எங்க அந்த அட்டாக் பண்றாங்கன்னா, Bharati Raja was hitting pride from inside. For instance, yeah, I mean, as Jayan just spoke about Vedam Pudhitho, it is essentially about, you'll only find that in the third act. Movie on the first act, second act, third act. The third act, there will be a revelation moment. I mean, if you look at the film grammar of Bharati Raja itself, the third act, a revelation. And the revelation, this guy just gives up whatever pride that he had in the Radha. But Balachandar has been, I mean, because Balachandar was actually dealing or engaging with another kind of an audience altogether who were already a little bit, attuned to what they were watching. So அதனால வந்து அவரோட அரசியல் புரியும். So therefore it was mostly a deliberation with he was actually engaging in a debate. Let's say 3 acts வந்து probably 2 debates. But Bharati Raja actually takes you through a trip, says that okay, these are the things, இப்ப நல்லா இருக்கா உங்களுக்கு பாக்குறதுக்கு, probably 2-3 பாட்டு இருக்கும், you'll actually feel nice about all of it, and then he breaks it to you, and then he said, well, what you're doing is bad. இன்னொரு விஷயம் என் கண்ணுக்கு புலப்படுது, please do comment on that. 2 படங்கள் எடுத்துப்போமே, வேதம் புதிது versus let's say அரங்கேற்றம், பாலச்சந்தரோட ஃபர்ஸ்ட் படம். திரு கமல்ஹாசன் அவர்கள், he's an ardent fan or he was a student of Balachandar, and that is also an important point here, right? அரங்கேற்றம் is a movie all about questioning the self, right? நீ ஒழுங்கா இருக்கியா, அடுத்தவங்களை பத்தி பேச. So there is a transformation that comes from within. I'm talking about the individual, not so much the society. Whereas do we see an element of statism in Bharati Raja movies? Statismங்கிற விட வந்துட்டு ஒரு community perception. He was always about trying to sort of reach out to a bunch of people. அந்த செல்ஃப்ங்கிறத விட அந்த செல்ஃபை வந்துட்டு instead of individual and whole, அந்த செல்ஃபை விட he was actually trying to engage with an audience, I mean a mass, mostly more than one person, through the story of a single person, or in that case a protagonist. He was actually engaging with a bunch of people at a group level. But Balachandar, to an extent, he tries to engage with group, yes, but then yes, on the self to self aspect da irukku nenikren. But then idhula vandittu there's a scope for actually playing out to, or actually talking to a wider audience or a wider community, or community belief he was trying to break, because he thought if you start breaking it, that is the way to sort of make individuals think of it. And the community irukku, and the community or the transformation will involve a lot of pain. It necessarily involves a lot of pain. Draupadi, for example, if Pesno Jayan, isn't it just a natural reaction of all that, all this build up over all these years, which is putting communities into a really tight spot where they have nothing, no other option but to fight in a very virulent way. No other option that is to fight na, like we have to take it from for what they are fighting for. அந்த சண்டை செய்யணுங்கிறது ஒரு விஷயம், ஆனா சண்டைக்கான காரணம் இருக்கு இல்லைங்களா? இப்ப வந்து நீங்க தண்ணீர் மாதிரியான படங்கள்ல வந்து அங்கேயும் ஒரு சமூகம் இருக்கு, அவங்க ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க, அதுக்காக சண்டை செய்யறாங்க. இன்ஃபேக்ட் they are trying in multiple ways, அந்த படத்தை பாத்தீங்கன்னாலே ஒரு பயங்கரமான ஒரு ஆன்டிசிபேஷன் இருக்கும், ஏதோ ஒரு நடக்க போற மாதிரியே ஒரு பதட்டம் இருந்துட்டே இருக்கும். கண்டிப்பா திரௌபதியிலேயே ஒரு பதட்டம் இருக்கு, ஆனா அந்த பதட்டம்ங்கிறது வந்து whether we are talking about the public good, are you talking about the public good னு பாத்தீங்கன்னா probably not. Second, நீங்க வந்து தண்ணீர் மாதிரியான படங்கள்ல அவங்க வந்து they are talking about the public delivery of goods by the government, right? அதுக்கு ஒரு பதட்டம் இருக்குன்னா அதை ஒத்துக்க முடியுது, அதை வந்து நீங்க கம்யூனிகேட் பண்றீங்கிறது வந்து அண்டர்ஸ்டாண்டபிள். why they are doing it, it's understandable. ஆனா இங்க வந்து
யூ ஆர் ப்ரொஜெக்டிங் அண்ட் இமேஜின்ட், கற்பனை செய்யப்பட்ட ஒரு பதட்டத்தை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாடக காதலுங்கிறது உண்மையாங்கிறது ஒரு கேள்வி. செகண்ட், அது வந்து உங்களோட எக்ஸாஜரேட்டட் இமேஜினேஷனாங்கிறது இன்னொரு கேள்வி. சரி, இப்ப தண்ணீர் அண்ட் திரௌபதியை கம்பேர் பண்றதுக்கு விட shall we compare திரௌபதி and பரியேறும் பெருமாள்? ஓகே, வெல் why not in fact நீங்க பரியேறும் பெருமாள்ல பாருங்க. பரியேறும் பெருமாள்ல அந்த ஹீரோ கேரக்டர் இருக்கார் இல்லையா, இன்ஃபேக்ட் அவரோட ஃபர்ஸ்ட் அந்த காலேஜ்குள்ள போகும்போது அவருக்கு இருக்கிற அந்த பதட்டம், அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு இங்கிலீஷ் கிளாஸ் நடக்கும்போது அவருக்கு இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை, அதை எப்படி அவர் வெளியில கொண்டு வராரு, அந்த கான்வர்சேஷன் தட் ஹி ஹேஸ் வித் ஃப்ரெண்ட். அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பார் அந்த படத்துல, அவருக்கும் அந்த ஃப்ரெண்டுக்கும் இருக்கிற அந்த டயலாக்ஸ். இன்ஃபேக்ட் அது வந்து என்னன்னா ஒரு ரியலா நிஜமான ஒரு பதட்டம். இட்ஸ் சோஷியல் ரியாலிட்டி. அதுக்கப்புறமா அவரோட பிரின்சிபல்ட்ட வந்து அவங்க அப்பாவை கூட்டிட்டு போவார் பாத்தீங்களா. சோ அதுலயுமே வந்து ஒரு கூத்து கலைஞர், அண்ட் ஆல்சோ அவர் வடிவமைக்கப்பட்ட அந்த விதமே வந்து ஸ்லைட்லி எஃபெமினேட்டா காமிச்சிருப்பாங்க. அவங்க அப்பாவை வந்து அவங்க அப்பாவோட கேரக்டர் இட் இஸ் பிக்சரைஸ் இன் a certain way or it is written in a certain way that he has an effeminate sort of a side to him. So அதெல்லாமே வந்து காமிக்கும் போது அதுல இருக்கிற இங்க ஸ்னாப்ஷாட்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருக்கிற பதட்டம் வந்து இட்ஸ் ரியல். நீங்க யூ கேன் கோ அவுட் தேர் எனி வில்லேஜ், ஒரு பட்டியல் சமூகத்துல இருந்து இருக்கிற ஒரு இளைஞன் படிக்க போறாரு, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட், அந்த கைண்ட் ஆஃப் காஸ்ட் slur that he faces in colleges, which is all true, right? Thank you, Jay. I want to interrupt and come to Vignesh quickly. Vignesh, நான் ஒரு 2-3 வருஷம் முன்னாடி சமூக வலைதளங்கள் வாட்ஸ்அப்ல நினைக்கிறேன் ஒரு வீடியோ பார்த்தேன். அது வந்து ஏதோ ஒரு கல்யாண நிகழ்ச்சியா இல்ல ஏதோ ஒரு பொது நிகழ்ச்சியில மைக்ல ஒருத்தர் பேசுறாரு. அவரு கவுண்டர் ஜாதி சேர்ந்தவர். அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த காலத்துல நம்ம ஜாதி பசங்களுக்கு பொண்ணுங்களே கிடைக்கிறது இல்லை, சரியா? இன்ஃபேக்ட் நிறைய கம்யூனிட்டிஸ்ல இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, கவுண்டர்கள் எஸ்பெஷலி சொல்றாங்க. அதனால கேரளா வரைக்கும் போய் நம்ம பொண்ணு தேட வேண்டி இருக்கு. இது I'm talking about someone publicly speaking that. Of course அவர் கொஞ்சம் அதுக்கு மேல ஆச்சா போச்சான்னு பேசுறாருன்னு வச்சுங்களேன், ரொம்ப ரசக்குறைவா பேசுறாரு, அது வேற விஷயம், அது விட்டுருவோம். ஆனா திரு ஜெயன் சொல்றதுல நியாயம் இருக்காது. தி ஆங்ஸைட்டி இஸ் only genuine in one side, on one side and not on the other. The roots of anxiety தான் question நினைக்கிறேன். I mean to just simply answer your question, anxiety வந்துட்டு it's an imagined anxiety. இப்போ வந்து you should not sort of underplay the imagined anxiety at all. or imagined anxiety is also as potent as a real or a backed anxiety. அதாவது ஒரு evidence backed or a real problem backed anxiety or imagined anxiety, they can be equally potent depending upon your political messaging. இன்னைக்கு வந்துட்டு it's actually real also today. For instance, that USA வச்சுக்கோமே, the entire angle against the blacks and Hispanics, அவங்க வந்து பாத்தீங்கன்னா சோஷியோ எக்கனாமிக்கலி அவங்க ரொம்ப டவுன். ஆனா வந்துட்டு you could actually mobilize the white working class voter against these guys. பட் எஸ், இந்த பக்கம் ஒரு ஆங்ஸைட்டி இருக்காது, கொஞ்சம் ஒரு ஹாஃப் ட்ரூத் இருந்தா போதும். ஸோ இன்னைக்கு அந்த கவுண்டர், நீங்க சொல்ற அந்த கவுண்டர் வச்சு நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, endogamy is one reason, extensive endogamy, that you stop finding people. And second thing, workforce participation of women has been increasing across communities, and in Tamil Nadu it's high. அப்படிங்கிறப்போ வந்து the expectations of women are also ஜாஸ்தி. நீ உங்களுக்கு நினைச்சபடி வந்துட்டு உங்களெல்லாம் இப்போ அதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்படிங்கிறப்போ வந்து there's mobility across communities. அப்படிங்கிறப்ப now women have agency, which is very important. அந்த அதுக்கு இது மூணும் பார்க்கும் பொழுது, இந்த லேண்ட் சார்ந்து யாராவது ஒருத்தங்க ஊர்ல உட்காந்துக்கிட்டு, when I say land சார்ந்து, it doesn't mean a very bad image. I mean, and it's a feudal thought. There can be there are many farmers who are absolutely progressive, but ஒரு feudals mindsetல இருக்கிற ஒரு குரூப் வந்துட்டு they are actually losing out. அண்ட் அவங்க வந்து ஒரு கேக்கஃபோனஸா வெளியே வந்து கத்திட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நம்மளுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, நம்ம கேரளாக்கு போகணும், அது பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி. சோ நீங்க சொல்றது இட்ஸ் வெரி வேலிட் பாயிண்ட். நீங்க கேட்கலாம், ஐ மீன் நீங்க எண்டோகேமஸா ஏன் இருக்கணும், that itself is the source of your anxiety. நீங்க பொண்ணு கிடைக்கலன்னு anxious இருக்கிறத விட, ஏன் நம்ம வந்து கவுண்டர் ஜாதிக்குள்ளதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கணும்னு ஒரு கேள்வி கேட்கலாம். However, that is as old as Ambedkar. இல்ல, நான் எண்டோகமின்னு சொல்றேன். நீங்க ஒரு 100 குடும்பங்கள் இருந்துச்சுன்னா, ஒரு 5 தலைமுறையா நீங்க எண்டோகமி பண்ணிட்டீங்கன்னா, probably out of the next 10 girls available, 5 will be sisters.
அந்த மேரிட்டலி வந்து சிஸ்டர்ஸ் ஆயிடுறாங்க. அவன் எக்ஸ்டென்சிவா ஒரு சின்ன கம்யூனிட்டி எண்டோகமி பண்ணிட்டே இருந்துச்சுன்னா, இன்னைக்கு பார்சிஸ் ஃபார் இன்ஸ்டன்ஸ் இன்னைக்கு வந்துட்டு ப்ராப்ளி தேர் மேரிங் ஃபர்ஸ்ட் கசின்ஸ் ஆஃப்டர் அ பாயிண்ட். இன்னொரு 20-30 இயர்ஸ்ல வந்து ப்ராப்ளி தேர் பி மேரிங் ஃபர்ஸ்ட் கசின்ஸ் ஆஃப் சார்ட்ஸ். Of course, but then there is also this thing of this thing has sustained for such a long period of time because of its own dynamism, you know, like castes move, caste shifts shape. Some castes become Gaundar castes, you know, like so all these things happen. It's not a static concept per se. But na edukkaga adu kondu vanna appadina, I wanted to start talking a little bit about the foundations of the caste itself, right? எந்த மாதிரி ஒர்க்ஸ்ல இருக்கு அப்படின்னு பார்க்கணும். Let's take the example of Devar Magan, right? Through Kamal Haasan Pada. Jain, I want to come to you. So what is it that you see in Devar Magan? Devar Magan வந்து incidentally அதுல இருக்க conflict வந்து it's within the communities. தேவர் மகன்ல வந்து இருக்கிற வில்லன் வந்து is not from a different community. He is from the same, you know, is from within the same community. தேவர் மகன் is all about அதான் டிரான்சிஷன் தான். ஃபியூடல் செட்டப், அதுக்கப்புறமா வந்து ஒரு மாடர்ன் அவுட்லுக். ஸோ ஃபியூடல் செட்டப் வந்து அதுக்கு சில கேரக்டர்ஸ் இருக்காங்க. வெளியில படிச்சுட்டு வந்து வெளியில ஒரு எக்ஸ்போஷரோட ஒரு மனிதர் வந்து கிராமத்துக்கு வராரு. தவிர்க்க முடியாத காரணங்களால அந்த கிராமத்து செட்டப்லயே அவர் மாட்டிக்கிறாரு. Then what he do about, you know, the conflicts that are, you know, playing out inside the village, right? In fact, Devar Magan is all about introspection. Devar Magan வந்து தன்னைத்தானே கேள்விக்கு உட்படுத்திக்கிற ஒரு படம் தான் நினைக்கிறேன் நான், ரைட்? அதுல ஒரு முக்கியமான ஒரு சீன் இருக்குல்ல, திரு கமல்ஹாசன் அவர்கள் அவரோட கேரக்டர் சக்தி அவர் வந்து தன்னோட காதலியை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு அவரோட அப்பாக்கு. அப்ப அவர் சொல்றாரு, இவங்க நம்மளோட காஸ்ட் ஈக்குவலன்ட் இன் ஆந்திரா அப்படின்னு சொல்றாருன்னு நினைக்கிறேன். I don't know, but his father still can't take it. That's a really interesting nuance, இல்லையா? That's written in Kamal Haasan. Yeah. In fact, அதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். ஏன்னா அவர் வந்து he's trying to negotiate with his father, saying like அவங்க வந்து she's from a Raju community, Raju Kshatriyas from the coastal Andhra, right? So நம்ம ஊர்ல நாம எப்படியோ அவங்க ஊர்ல அவங்க அப்படிங்கிற கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு கம்பேரிசன் கொண்டு வந்து இஸ் ட்ரைங் டு பிளக்கேட் ஹிஸ் ஃபாதர், ரைட்? அவங்க ஒண்ணு தப்பா நடந்து போயிடல, எல்லா எல்லாமே ஒரு 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 ஃப்ரேம் ஒர்க்குள்ள தான் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்குங்கிற மாதிரி ஹிஸ் ட்ரைங் டு கன்வின்ஸ். அதுக்காக வந்து லைக் அதுக்காக இங்க வந்துட்டு we are not going into probing why he wrote the dialogue or anything, he's just trying to அது வந்து ஒரு லிமிட்டடான ஒரு ஸ்கோப் தான். ஏன்னா அவங்க அப்பா வந்து அந்த ஊரே தாண்டாத ஒரு மனிதர். பெருசா ஐ மீன் அப்கோர்ஸ் அவருக்கு வந்து உலக பார்வை எல்லாமே இருக்கு, அவரே சொல்லுவார். இன்ஃபேக்ட் அவர் வந்து அவரோட தலையணை பக்கத்திலேயே வந்து எல்லா தலைவர்களோட போட்டோவுமே இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷார்ட் அது. லைக் ஒரு தேசிய தலைவர், அப்புறமா வந்து அந்த இந்த லைக் நம்ம ஊரோட தலைவர்கள், அந்த மாதிரி ஒரு ஷார்ட் இருக்கும். அப்பனா உலக பார்வை இல்லாத ஒரு மனிதர் கிடையாது சிவாஜி கணேசன் அந்த படத்துல. உலக பார்வை இருக்கிற மனிதர், ஆனா ரூட்டடான ஒரு மனிதர். இங்க பிரச்சனை வந்து என்னன்னா, இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் it talks about a very specific sub category of தேவர்ஸ். நம்ம உடச்சே பேசணும்னா இந்த படம் வந்து தேவர் மகன் சொல்றாங்க. இதுல பேசப்படுறது வந்து ஐ திங்க் they talk about மறவர்ஸ் in this specific ஆன மூவி. அண்ட் இந்த படத்தையும் வந்து நம்ம சிட்டுவேட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்துல எடுக்கப்பட்ட படங்கள்ல பாத்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் அந்த 1990s வந்து it is marked by a transition within our own Tamil society. நீங்க 1980கள் எடுக்கப்பட்ட படங்களுக்கும் 1990களின் ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட படங்கள், இன்ஃபேக்ட் தேவர் மகன் ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் யூ ஹாவ் அ மூவி லைக் சின்ன கவுண்டர், ரைட்? அதுக்கப்புறம் யூ ஹாவ் அ ரஜினியோட ஒரு படம் இருக்கு. ஐ டோன்ட் ரிமெம்பர் என்ன படம், எஜமான். இன்ஃபேக்ட் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஆஸ்பெக்ட்னா, தே ஆல் ட்ரை டு sort of explore the communities which are not explored previously in 1980s. நீங்க 1980sல பாத்தீங்கன்னா ஒரு குறியீடுகள்லாம் இருக்காது. ஒரு காஸ்ட் நோட்டிஃபயர்ஸ் இருக்கு இல்லைங்களா, சிம்பிள்ஸ், அந்த பிளே அவுட் ஆஃப் சிம்பாலிசம். அப்புறமா வந்து வசனங்கள்ல வந்து சிம்பாலிசம் வழியா, நேரடியா பேசாம ஒரு சிம்பாலிசம் வழியா அவங்களோட மேட்டிமை தன்மையை வந்து எடுத்து காமிக்கிறது. நீங்க இன்ஃபேக்ட் நீங்க ரஜினியோட அந்த படத்துல பாத்தீங்கன்னா, எஜமான் காலடி மண் எடுத்து நெட்டியில வச்சுக்கணுங்கிறது வந்து அந்த படத்துல பார்க்கும்போது கொஞ்சம் வேடிக்கையாக இருந்தாலுமே கிட்டத்தட்ட the way they operated in those places. Of course. Yes. Of course, you're right. A lot of the labor dependencies were around
were still around that landowning class. Yes. Plus, இப்போ கொஞ்சம் சிச்சுவேஷன் ஸ்லைட்டா மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப அதே எஜமான்கள் தான் they complaining about யாருமே சரியா வேலைக்கு வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு they are actually forced to give a share of the profits to the laborers. It's a very interesting dilemma. Of course, that is true. Also, what is true is there's a lot of alcohol abuse in rural Tamil Nadu. We can't brush that away. It's not all hunky-dory. But anyway, I want to continue. நீங்க எஜமான சின்ன கவுண்டர் சொன்னீங்க. It's an interesting. நான் சினிமா விட்டு கொஞ்சம் தள்ளி போலான்னு பாக்குறேன். சினிமா பத்தி ரொம்ப பேசிட்டோம். Let's talk about மாதுர் பாகன் திரு விக்னேஷ். What is the essential problem or the created problem with that novel? Madur Bhagam, I mean, this could be a little radical, but then I think people just could not sort of or imagination இருக்குல்ல, this is the exact problem. Madur Bhagam, the novel la பேசப்பட்ட ஒரு practice has been actually followed. So it's essentially, I mean, it's actually drawn from true events-ங்கற மாதிரியான ஒரு aspect தான் அது. ஆனா நம்மளோட imagination about what scriptures were, what past was, what culture is அப்படிங்கறோடைய predeterminism, அதனுடைய dominance made us jittery about something like this. அதாவது நம்மளோட இமேஜினேஷனை வச்சுட்டு நம்மளோட இமேஜினேஷனோட ஸ்ட்ரென்த் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டியை வந்துட்டு நம்மள்ட்ட இருந்து ஒரு மாதிரி நம்மளை பயமுறுத்திருச்சு. ஸோ தேர்ஃபோர் இமீடியட்லி யூ செட் கலாச்சார சீரழிவு எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. ஸோ நீங்க சொல்றது வந்துட்டு இந்த இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, I'm just tying it up to that question. ஒரு imagined problem and real anxiety, இது ரெண்டுத்துலயுமே both of them are potentங்கிறது இங்கதான் தெரியுது. மதுரபோகத்தோட when we are trying to sort of ignore or அந்த புக்கை எரிச்சதுல வந்துட்டு எனக்கு என்னோட understanding is that because a woman gets agency in terms of deciding what she wants to do, and that's a progeny decision. அதுக்கப்புறம் அந்த ரைட் வந்து அந்த லேடி கொடுக்குறாங்க, and then a village is also trying to be with her in that. A man is also seen as not this virulent, அதாவது வந்து ஒரு பயங்கர ஒரு masculine, நம்மளோட conventional masculinity. Again, I don't subscribe to those things, but then conventional masculinity குறியீடுகள் வந்துட்டு அதுல செதறடிக்கப்படுது. So இது வந்து just could not handle, isn't it? இதுல ஒரு broader point I want to bring to attention. It's probably, is it about the novel itself, or is it about expressing what is socially better unexpressed? சில விஷயங்கள் இருக்கு, ஆமாம். உதாரணத்துக்கு எடுத்துப்போமே, நீங்க ஜெயன் பத்தி தெரியல, பட் விக்னேஷ் நீங்க டெஃபினெட்லி வெளி மாநிலங்கள்ல வெளிநாடுகள்ல வச்சிருக்கீங்க. நம்ம ஊர்ல ஒரு விஷயம் பார்க்கலாம், குடிக்கிறது, ஆல்கஹால் கன்சம்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு பாருக்கு போனீங்கன்னாலே ஒரு லோ லைட்டா இருக்கும், யாரு கண்ணும் உங்களுக்கு தெளிவா தெரியாது, யாரு குடிக்கிறா என்ன எதுன்னு தெரியாது. ஒரு மாதிரி இட்ஸ் அ ஷேம்ஃபுல் ஆக்டிவிட்டி டன் இன் வெரி discrete circumstances, right? From what I've seen, of course, நீங்க ஒரு ஸ்டார் ஹோட்டல் போனீங்கன்னா அது ஒரு விஷயம் வச்சுங்க. I don't really know if it's reflective of Tamil Nadu as such, maybe about the ruling elite. So has a line been crossed in terms of bringing to a concrete existence something that's better unspoken? இப்ப இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க பொலிட்டிக்கலி இவங்க எல்லாரையும் ஸ்ட்ரைவ் பண்ண விட்டுருந்தீங்க அப்படின்னா, இவங்க எல்லாம் ப்ராபப்ளி வந்துட்டு இந்த மாதிரி டிம் லைட்ல உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ், I mean, I can take the example of, let's say, Andhra Pradesh, for instance. அங்க வந்துட்டு caste is like very, or North India, Andhra Pradesh கூட வேணாம், North India, where caste is outwardly spoken. அதுல ஒரு டைனமிக்ஸ் இருக்கு, அதுல ஒரு கல்ச்சர் இருக்கு, எட்ஸெட்ரா, ரூட்டட்னஸ் இருக்கு. இப்போ ராஜஸ்தான்ல ஒரு கல்யாணத்துக்கு போனீங்கன்னா, அந்த கல்யாணம் ஃபுல்லா மென் குடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படியே ஒரு செலக்ட் கம்யூனிட்டி, ஒரு ராஜ்பூத் கம்யூனிட்டியில பாத்தீங்கன்னா அவங்க ஃபுல்லா குடிச்சுட்டே தான் இருப்பாங்க, ஓப்பனா. அந்த மாதிரி பாட்டிலா இருக்கும் ஒரு கல்யாணத்துக்கு போனப்போ. பட் இங்க வந்துட்டு நீங்க அவங்கள பொலிட்டிக்கலி நீங்க அவங்கள ஏங்க விடல. எசென்ஷியலி அந்த காஸ்ட்டை வந்துட்டு நீங்க பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங் ஒரு மாதிரி ஜாதி பெருமை பேசுறவர் தான் அடுத்த வாட்டி ஓட் ஆகும், ஹி வுடன்ட் கெட் வோட்டட். ஸோ அப்போ அப்படிங்கிறப்போ அவங்களோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்துச்சுன்னா, பயங்கர ஒரு கலாச்சார கல்ச்சர், ஒரு ஒரு அவங்களோட வெர்ஷன் ஆஃப் தேர் கல்ச்சரை டிஃபெண்ட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்றது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த மதுரை போகம்ல கூட வந்துட்டு கவுண்டர் கம்யூனிட்டிஸ் இன்வால்வ், வெள்ளாள கவுண்டர்ஸ். அப்படிங்கிறப்ப அவங்க அதை ப்ரொடெக்ட் பண்றோம் அப்படிங்கிற அந்த பேர்ல தேவ் மூவ் டு another cultural realm, political realm, then they move to a cultural realm, because at some point in the power they need to feel nice about. I mean, the essential element is sort of somewhere feel superior. So if you sort of take it out of the realms of economy and economy and politics, or electoral politics, then they move to a culture space. And then அங்க இருந்து they start informing you, அந்த காலத்துல நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா, இந்த காலத்துல எப்படி அழிஞ்சிருச்சு தெரியுமா, வேற என்ன இப்போ பிள்ளைங்க வந்துட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வெளியே போறாங்க. இது doesn't make sense at all. Essentially என்ன ப்ராப்ளம்னா, இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இருந்த அந்த ஒரு ஈஸ் in terms of calling shots is gone.
இப்ப 8th கேள்வி கேக்குறாங்க. அந்த 8th கேள்வி கேட்கும்பொழுது ஒருவேளை உங்கள்ட்ட அந்த கம்போசர் இருந்துச்சுன்னா you would have answered back. But you don't have that sense, therefore you are not able to answer back, and then you are relying on something like culture. அந்த காலத்துல வந்து சூப்பரா இருந்துச்சு. It's an imagined past. You So, never know what the case is. நீங்க சொல்றது, are you saying that who has ruled, I mean quotes, in the past is now powerless, left powerless, அதனால அவங்களுக்கு அந்த maybe very similar to a white versus black situation in the West, where whites used to own the blacks as slaves, but now they are being questioned and they don't have a straight answer to that. Yeah, if I may say, who அப்படிங்கறதோட சேர்த்து the notions that were ruling, or high upper caste or landedness, and those notions that were ruling are like broken down. Now you can ask இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஒரு வீட்டுல இருக்கிற பெரியவர்கிட்ட கேள்வியே கேட்க கூடாது. சூரியவம்சம் படம் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுல அந்த கேள்வி எல்லாம் கேட்க கூடாது அப்படின்னு அப்புறம் வந்து அவங்க பட் இன்னைக்கெல்லாம் வந்துட்டு அப்பாவும் பையனும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பாட்டுலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. So and in fact அதுல வந்துட்டு உத்தம வில்லன்ல வந்து முடிவான क्वेश्चन கேக்குறேன். இந்த क्वेश्चन நான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல விக்னேஷ் கேட்டேன். சாரி, செகண்ட் எபிசோட்ல கேட்டேன். சோ தமிழ்நாட்டுல விக்னேஷ் சொல்றபடி பார்த்தா இந்த இதுதான் உயர்த்த அந்த நிலைமைகள் வந்து இப்ப அவ்வளோ எக்ஸசைஸ் பண்ண முடியலன்னு சொல்றாரு. சோ தமிழ்நாட்டுல there is caste but there is no caste system. How would you react to that? இல்ல காஸ்ட் சிஸ்டம்னு கிடையாது. இன்ஃபேக்ட் you cannot get away with you cannot get away successfully projecting your pride. I mean in fact அங்க அதுதான் கேள்வி. என்னன்னா of course an individual அவர் வந்து என்ன வேணா நினைக்கலாம். நான் வந்து அந்த பரம்பரையை நீட்சி இந்த பரம்பரையை நீட்சின்னு சொல்லலாம், ரைட்? ஆனா இங்க வந்து விஷயம் என்னன்னா no one around is going to accept what you are going to say, right? It's not like it's not like a feudal setup wherein like நீங்க வந்து ஒரு ராஜ பரம்பரைன்னு சொல்லிட்டா எல்லாரும் வந்து வணக்கம் சாமி அப்படின்னு சொல்ற அந்த ஒரு கல்ச்சர் இருந்துச்சு இல்லையா? no one is going to give a damn actually. ஏன்னா அவனும் திருப்பி கேள்வி கேட்கறான். இன்ஃபேக்ட் நீங்க நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது வந்து தஞ்சாவூர்ல வந்து சதய விழான்னு ஒண்ணு நடக்கும். வருஷம் சதய விழான்னு ஒண்ணு நடக்கும், சரிங்களா? ராஜராஜன் பிறந்த நட்சத்திரம் வந்து சதய நட்சத்திரம். அதனால பெரிய கோயில்ல ஒரு விழா எடுப்பாங்க, சரிங்களா? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 100 வருஷத்துக்கு முன்னாடி வெரி இன்ட்ரெஸ்டிங், ராஜராஜன் ஒருத்தர் இருந்தாருங்கிறதே யாருக்கும் ஒரு கிளியர் ஐடியா கிடையாது. ஒரு இங்கிலீஷ்காரர் வந்து அந்த கல்வெட்டு படிச்சு நிஜமாலே ராஜராஜன் ஒருத்தர் இருந்தாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பீப்புள் ஸ்டார்டட் இமேஜினிங் இவர் எந்த ஜாதியா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி they started this questioning, right? இப்போ நீங்க சதய விழாக்கு நீங்க போனீங்கன்னா அந்த கோயிலை சுத்தி வந்து கிட்டத்தட்ட 20 போஸ்டர் இருக்கும். 20 போஸ்டர் ஒவ்வொரு ஜாதி சங்கம் அடிச்ச போஸ்டர். ராஜராஜன் என்னோட ஜாதி தான் சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் கிளைம் பண்ணியிருப்பாங்க. இந்த கல்வெட்டில் வந்து இந்த வேர்ட் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, இவர் எங்களோட ஜாதி தான். இங்க விஷயம் என்னன்னா everyone has their own agency to sort of claim that இவர் வந்து என்னோட கம்யூனிட்டி தான் அப்படின்னு. And there is no one upmanship, right? That's what we are talking about. கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஜாதி பெருமை இருக்கு. ஆனா you cannot project that one upmanship and get away successfully. You are going to be questioned and pinned down, right? அதுதான் இங்க கேள்வி. Very interesting. Okay, great. Maybe there is one last movie I want to talk about and then perhaps close this out. The future does look a little scary, despite all you say. There seems like a lot of buried, unexpressed anxieties. But anyway, I suppose we've always been like that also, in a way. Last movie I want to talk about is Sarvam Thaalamayam, right? Which is a. So Vignesh, what do you see in that movie? அதுல வந்து ஒரு எலிமெண்ட் ஆஃப் டிஸ்ரப்ஷன் இருக்கு இல்லையா? the way conventionally மியூசிக் அப்படிங்கிறப்ப சர்வம் தாளம்னு ஒரு டைட்டில் நீங்க இமேஜின் பண்ணதுக்கு அப்புறம் conventionally, I mean if you were to sort of quote T.M. Krishna and all, conventionally who would you imagine to be the protagonist of the film? And then the way Rajiv Menon sort of brings in the protagonist in the form of G.V. Kumar. அவர் பேர் வந்து பீட்டர் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. Yeah, so அப்படிங்கிறப்போ வந்துட்டு so it's actually disruption at the face of it. I mean, and the way and the disruption வந்துட்டு right from the start just opens and then you go on to an extensive disruption and then அந்த ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் first act, second act, third actல. And then there is skill. So அந்த ஒரு ஸ்பேஸ் that we've evolved today, saying that இப்ப என்னங்கிற அப்படிங்கிற அந்த ஃபேஸ் அந்த ஒரு ஸ்பேஸ் that we evolved today,
இன்ஃபேக்ட் சர்வம் தாளமே இஸ் an outcome of what we've achieved so far. I think, I mean, it's actually one of the manifestations of the in terms of the outcomes that we've achieved. அந்த கேள்வி கேட்கறது அப்படிங்கிற அந்த மரபு, அந்த பண்பு, I mean, this can actually be raised even with respect to இதுக்கு முன்னாடியே வச்சுக்கிட்டோம்னா கூட உத்தமவில்லன் ப்ராபப்ளி அந்த மூவி வந்து எத்தனை பேர் அதை அவ்வளோ நீட்டா பார்த்தாங்கன்னு தெரியல. பட் தென் அதுலயே வந்துட்டு there is actually been அந்த element of disruption also. இந்த மாதிரி மிருத்யுஞ்சயம் ஐ ஒன் ஓவர் டெத் அப்படிங்கிற அந்த ஒரு எசன்ஸ், அதை வந்து நீங்க how you break it, or even before a whole bunch of movies, but specifically speaking, Sarvam Taalamayam is actually for me in one word, if I were to say, it actually marks disruption per se in its own way. அது எக்ஸ்டென்சிவா ராடிக்கலான மூவி அப்படின்லாம் வந்து நான் கமெண்ட் பண்ண விரும்பல. பட் அதனுடைய ஸ்பேஸ்ல, அதனுடைய லிமிட்டெட் ஸ்பேஸ்ல வந்து அது டிஸ்ரப்ஷனை பேச அது எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா பேசுங்கிறது தான் கொஸ்டின். ஈவன் தேவர் மகன், I just wanted to sort of go there. பொற்றி பாடடி பெண்ணுல இருந்து அந்த பாட்டுல இருந்தும் அதே டியூன்ல வந்து வானம் தொட்டு போனா அந்த பாட்டு எசென்ஷியலி அந்த லிரிக்ஸை நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி a move to introspection, போய் and then if you fail it's okay, you still sort of take it and then move forward அப்படின்றதுதான். I think that's a good message to end this very very interesting conversation. பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. பங்கு பெற்ற திரு விக்னேஷ் மற்றும் திரு ஜெயன் உங்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். சாரி விக்னேஷ், சொல்லுங்க. I mean, I just was struck by this line. Cornel Weston, the scholar, black scholar. I mean, even if it's okay, I mean, try again, fail better அப்படின்னு அவர் சொன்னார். It's okay. I mean, as long as you're able to sort of introspect and look inwards, even if you're failing in what you're doing, it's all right நினைக்கிறேன். I mean, that's the essence of moving forward. கண்டிப்பா மிக்க நன்றி விக்னேஷ். மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். அடுத்த வாரம் நம்ம வரலாற்றை தொடர போறோம். சமூக நீதி அடுத்த முறை என்ன பார்க்க போறோம்னா சமூக நீதி 1991 லிபரலைசேஷன் ஆஃப் எக்கானமில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படி என்ன அந்த ஹிஸ்டரி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அடுத்த முறை கண்டிப்பா எங்க கூட இணைங்க. மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.